ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கேதுவும் லக்னமும். இதுதான் தலைப்பு. பேச பேச திகட்டாத, புரிந்து கொள்ள முடியாத ஆள் சூட்சுமம் நிரம்பிய கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும். கரும் துளைகள். ஆழ்ந்த இருட்டின் வெளிப்பாடு ராகு பகவான். கொஞ்சம் பழுப்பும் வெளிச்சமும் இருட்டும் கலந்த மாதிரியான ஒரு நிலையின் வெளிப்பாடு கேது பகவான். ராகுவை கரும்பாம்புன்னு சொல்லுவாங்க, கேதுவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. கிரகங்களுடைய வலிமை அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவீடு உண்டு. அதில் முதன்மையான இடத்துல இருக்கிறவர் கேது தான். கேதுவுக்கு பிறகு தான் ராகு கூட வருவார். அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் வரிசையாக வருவாங்க. இந்த கேது பகவான் லக்னத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஒரு ஜாதகருக்கு ஏற்படுத்துவார்? இதில் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் பாதிப்புகள்னு சொல்கிறேன்னா, ரீசனே என்னென்னா, ராகுவோ கேதுவோ லக்னத்தில் இருக்கும்போது நன்மைகளை வாரி வழங்கி விடுவார்கள்னால எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா லக்னத்தோடு இவர்கள் தொடர்பு கொண்டாங்கன்னா ஆப்போசிட் கிரகமான இன்னொருத்தர், அதாவது இப்போ லக்னத்தில் கேது இருக்காருன்னா 7ஆம் இடத்துல ராகு இருப்பார். இது கலத்திர தோஷம். இந்த அமைப்பில் ராகு திசையோ கேது திசையோ வரும்போது திருமண தடைகள், திருமண தாமதங்கள், திருமணம் முறிந்து போவது, மறுமணம் ஏற்படும் வாய்ப்பு, திருமணத்தில் நாட்டம் இல்லாத நிலை, திருமணமே இல்லாத நிலை, இந்த மாதிரியான பல அமைப்புகளை கொடுத்துடக்கூடிய தன்மை கொண்டவர்கள். ஸோ இது ஒரு தோஷம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடும். இருப்பினும் எல்லோருக்கும் ஜாதகம் சுத்தமாக அமைந்து விடுவதில்லை. அந்த வகையில் உங்கள் லக்னத்தோடு கேது பகவான் தொடர்பு கொள்கிறான்னு வச்சுக்கோங்க. எந்த மாதிரியான பலன்களை எதிர்பார்க்கலாம்? பொதுவாக எல்லா லக்னங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தி வரும். இருப்பினும் ஒரு சில மாறுபாடுகள் அப்படிங்கிறது லக்னாதிபதியின் வலிமையை பொறுத்து வித்தியாசப்படும். எப்போவுமே ராகு கேதுகளுக்கு பலன் எடுக்கும்போது லக்னாதிபதிங்கிற வீடு கொடுத்தவர் பவர்ஃபுல்லாக இருந்தார்னா இவர்கள் கூடுமான வரை நன்மை செய்ய கடமைப்பட்டவர்கள். இப்போ நீங்கள் மேச லக்னமாக இருக்கீங்க, உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் அங்கேயே கேதுவோடு ஆட்சி பெறுவதை விட மகரத்திலோ விருச்சிகத்திலோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக கேது உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதே மாதிரி நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்க, சுக்கிரன் கேதுவோடு இணைந்த நிலையில் அங்கேயும் இருக்கலாம். அதே நேரத்தில் அவர் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறலாம், 11ஆம் இடத்துலையும் உச்சம் பெறலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ். மிதுன லக்னமாக இருந்து லக்னத்தில் கேது இருக்காருன்னா புதன் அங்கேயே இருந்து ஆட்சி பெறலாம், அல்லது 4ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவோடு இருக்கலாம். இது வெகு சிறப்பு. இந்த அமைப்பு இருந்ததுன்னா கேது உங்களுக்கு லக்னாதிபதி மாதிரியே செயல்பட்டு நன்மைகள் தர்றவராயிருவார். நீ கடக லக்னமாக இருக்கீங்க, சந்திரன் கடகத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ரிஷபத்தில் அவர் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கலாம், அல்லது வேறு எங்காவது வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னா கூடுதல் சிறப்பு. அடுத்து சிம்மத்தில் கேது இருக்கிறார், சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் மட்டும்தான் சிறப்பு, அல்லது ரிஷபத்தில் திக்பலம் பெற்ற நிலையில் இருந்தால் மட்டும் நல்ல பலன் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கேது போன்ற பாவக்கோள்கள் நன்மைகள் செய்யணும்னா அவர்களுக்கு அளவுக்கு மீறிய சுபர்களின் தொடர்புகள் கிடைக்கணும், வீடு கொடுத்தவன் வலுவாகணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கன்னியில் கேது இருந்தால் புதன் இங்கே இருக்கலாம், மற்றும் மிதுனத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும் இருக்கலாம். துலாத்தில் கேது பகவான் இருக்கார். இப்போ இங்கே சுக்கிரன் இருக்கலாம், மீனத்தில் உச்சம் பெறலாம், அல்லது ரிஷபத்தில் ஆட்சி பெறலாம். இப்போ இந்த புதனுக்கும் சுக்கிரனுக்கும் கேதுவோடு இணையறதுனால பெரும் பாதிப்புகள் எதுவும் வந்து விடுவதில்லை அப்படிங்கிறதுக்கு தான் அது சூட்சம். விருச்சிகத்தில் கேது இருக்கார், விருச்சிகத்திலே செவ்வாய் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே நேரம் மகரத்தில் உச்சம் பெற்ற நிலையிலோ, மேசத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலோ, சிம்மத்தில் திக்பலம் பெற்ற நிலையிலோ இருக்கலாம், சிறப்பு. தனுசில் கேது பகவான் இருக்கார், தாராளமாக குரு கேதுவோடு இணையலாம், தனுசில் ஆட்சி பெறலாம், மீனத்தில் ஆட்சி பெறலாம், கடகத்தில் உச்சம் பெறலாம். கேது நன்மைகளை வாரி வழங்கும் தன்மை கொண்டவராயிருவார். மகர லக்னத்திலோடு கேது இருக்கிறார், சனியும் கேதுவும் இணையலாம், தப்பில்லை. இதனால் சனியுடைய கொடூரத்தன்மைகள் குறையும். அல்லது கும்பத்தில் அவர் ஆட்சி பெறலாம், துலாத்தில் உச்சம் பெறலாம், தப்பில்லை. கும்பத்தில் கேது பகவான் இருக்கிறார், கூடவே சனி பகவான் ஆட்சி பெறலாம், மகரத்தில் ஆட்சி பெறலாம், துலாத்தில் உச்சம் பெறலாம், நன்மை இருக்கும். மீனத்தில் கேது பகவான் இருக்கிறார், லக்னத்திலேயே மீன லக்னம், லக்னத்திலே கேது இருக்கார், இங்கேயும் குரு ஆட்சி பெறலாம், கடகத்தில் உச்சம் பெறலாம், தனுசில் ஆட்சி பெறலாம், தப்பே இல்லை. ஸோ இது கேது நன்மைகள் செய்யும் கடமை உள்ள அமைப்பு. இது வீடு கொடுத்தவனின் வலு மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை. அப்படி இல்லைன்னா இயற்கை சுபர்களான குரு சுக்கிரன் சந்திரன் புதன் இவர்கள் ரொம்ப க்ளோஸாக கேதுவோட இணைந்தால், இதில் சந்திரன் இணையும் போது மனநிலை பாதிப்பு குளறுபடிகள் வருங்கிறனால அவரை ஒதுக்கி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் புதனுடைய தொடர்பு கேதுவுக்கு கிடைச்சாலும் லக்னத்தில் கேது அமர்ந்த பாதிப்பு இல்லாமல் நன்மைகள் இருக்கும். இதை தாண்டி கேது பகவான் லக்னத்தில் இருக்கார்.
கண்டிப்பாக ஜாதகர் ஒரு ரிசர்வ்டு, எல்லாத்துக்கும் ஆழ்ந்த சிந்தனைகளும் தயக்கமும் எதிலும் பற்றற்ற நிலையும் தெளிந்த ஞானமும் கூடுதலாக கூட்டத்தை வெறுக்கும் தன்மையும் இளம் வயதில் அதிக துன்பங்களும் கண் நோய் பாதிப்புகளும் வரவே செய்யும். பொதுவாக லக்னத்தில் கேது இருக்கிறவங்களுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பிறவியை நோக்கி சந்திப்பது, இப்பிறவியில் பெரிய அளவில் சாதனைகள் புரிய விருப்பம் இல்லாத நிலையில் இருப்பது, பற்றற்று வாழ்வது, வாழ்வியலுக்கு சம்பந்தமே இல்லாத வேறு சில விஷயங்களை ஆராய்வது, குறிப்பாக சராசரி வாழ்க்கைக்கு தேவைப்படுற படிப்பு, வேலை, வீடு, வாசல், வசதி இதை பற்றிலாம் யோசிக்காமல் ஞானம், மந்திரம், தந்திரம், அவசிதம், பிளாக் மேஜிக்கு, அதாவது ஆராய்ச்சி செய்யக்கூடிய துறைகள், விண்வெளித்துறை சார்ந்த ஆராய்ச்சிகள், வெளி கிரகங்களை பற்றின ஆராய்ச்சி, பிறவி, முற்பிறவினா என்ன, இந்த பிறவி என்ன, அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயங்கள். ஆனால் இவைகளும் வாழ்க்கைக்கு தேவைனாலும் அதிகப்படியான தேவைகள் இல்லாத விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவது, நோயை ஆராய்ச்சி செய்வது, உக்கிரமான தெய்வங்களை ஆராய்ச்சி பண்ணுறது, அவங்களுடைய சக்தியின் அளவீடுகளை பற்றி தெரிஞ்சுக்க முற்படுவது, ஆன்மீக நாட்டமும் சிந்தனைகளும் கொண்டே வாழ்வது, பற்றற்று இருப்பது, சாமியார்த்தனம், பரதேச வாசம், குடும்பத்தை பிரிவது, குடும்பத்தை விட்டு விலகி நிற்பது, குடும்ப உறவுகளோடு ஒட்டாமல் போய்விடுவது, இளமையில் தொடர்ச்சியான உடல் நலக்குறைவுகளுக்கு ஆளாவது, அது உயர்ந்த நிலைக்கு போகும்போது மனநலக் குறைபாடுகளையும் கொடுப்பதுங்கிறது மாதிரியான நெகட்டிவ் பலன் தான் அதிகமாக. நான் முதல்லையே விதி விலக்குகளை சொல்லிட்டேன். கேதுவுக்கு வீடு கொடுத்த லக்னாதிபதி வலுப்பெற்றால் நன்மை. அதுலேயே செவ்வாய், சூரியன், சந்திரன் இவர்கள் மூவரும் கேதுவுக்கு ஆகாத ஆளுக. இவங்க மூவரும் அவரோடு இணைவது குற்றம். அப்படி இணைஞ்ச நிலையில் கேது இருந்தார்னா அங்கே கேதுவே டாமினேட்டிங் அதிகம் பண்ணி லக்னாதிபதியவே அரெஸ்ட் பண்ணிவிடுவாருங்கிறது முக்கியமான விஷயம். இதை தாண்டி சனியோ, குருவோ, புதனோ, சுக்கிரனோ இவர்களோடு இணைகிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. அப்படி பார்க்கும்போது 8 லக்னங்களில் லக்னாதிபதி கேதுவோடு இருக்கலாம். ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த 8 லக்னங்களுக்கு லக்னாதிபதியோடு கேது இருக்கலாம். அது நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. அல்லது லக்னாதிபதி வேறு இடத்தில் வலுவோடு இருக்கலாம். அல்லது இயற்கை சுபர்கள் கேதுவோடு தொடர்பில் இருக்கலாம். ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். நீங்கள் துலா லக்னம், துலா லக்னத்தில் கேது இருக்கார். இப்போ இந்த நெகட்டிவான பலன்கள் மாறுபாடாக நடக்கிறதுக்கு என்ன செய்யறது? சுக்கிரன் அங்கேயே இருக்கார், இது முதல் பாயிண்ட். புதனும் அங்கேயே இருக்கார், 2வது பாயிண்ட். குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்தபடி கேதுவை பார்த்துட்டு இருக்கார், 3வது பாயிண்ட். அற்புதமான யோக பலன்களை தனது தசாபுத்தி காலங்களில் வழங்குவார். இதில் இன்னொரு சூட்சமமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேது திசை மட்டும்தான் முன்னாடியும் சுபகிரகத்தோடைய திசை, பின்னாடியும் சுபகிரகத்தோடைய திசைக்குள்ளேயே வரும். புரியுதுங்களா? ராகு அப்படி இல்லை. கடுமையான பாவக்கோளான செவ்வாயின் திசையை கடந்து அடுத்து அப்படியே கண்டினியூட்டி வெர்ஷனாக ராகுவும் வருவார். இங்கே ராகுவை சுபரா பாவரான்னு தனியாக பட்டிமன்றம் வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். கேதுக்கு பார்த்திங்கன்னா தெளிந்த ஞானத்தை உங்களுக்கு தந்து அதன் பிறகு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய சுக்கிர திசை வரும். இதில் ஒரு தசை பேட்டர்ன்ஸ் பாருங்கள். அறிவின் காரகனான புதன் 17 வருட தசை நடத்துகிறாரு. அதுக்கு அடுத்தது ஞானத்தின் காரகனான கேது தசை நடத்துகிறார். இந்த அறிவு வளர்ச்சி அடைந்து உச்சத்தை தொடும்போது ஞானம் என்பது இயற்கையாகவே கிடைத்துவிடும். இந்த ஞானம் தெளிவான நிலையில் வரும்போது அதற்கு பிறகு வரக்கூடிய காமம், லக்ஸரியஸ் வாழ்க்கை, வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கும் சுக்கிரன் என்பவரை அடக்கி வாசிக்க வச்சிருவார். புரியுதா உங்களுக்கு? அறிவு வளர்ந்து அறிவுசார் புதன் உச்சம் பெறும் கன்னியில் காமம் சார் சுக்கிரன் நீச்சமடைவதன் சூட்சமே இதுதான். புரிஞ்சுங்களா? சுக்கிரன் உச்சம் பெறுற மீனத்தில் படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடிய அயன சயன போக சுகத்தை தரக்கூடிய மீனத்தில் புதனை நீச்சம் பண்ணி விட்டுருவான். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேது தெளிந்த ஞானத்தை தரக்கூடியவர். லக்னத்தோடு உங்களுக்கு கேது தொடர்பு கொள்கிறார் என்றாலே உங்களுக்கு ஞானம் கைவரப்பெறுகிறது என்ற அர்த்தம். ஓகே, இன்றைக்கு ஞானம் எந்த அளவுக்கு இகலோக வாழ்க்கைக்கு யூஸ் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட அளவீடு ரொம்ப குறைவு தாங்க. ஒரு துறை சார்ந்த ஞானத்தை அதை தனக்கும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் உபயோகப்படுத்தும் தன்மையை கேது கொடுக்கிறார் என்றாலும் கூட அப்போது கூட அதை வைத்து பொருள் ஈட்டும் தன்மைகளை தருவதில்லை. இலவச அறிவுரை மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர்களுக்கு பொருள் சார்ந்த வெற்றிகள் என்பது கைவரப்பெறாமல் போய்விடுகிறது என்பது ஒரு நிதர்சனமான கசப்பான உண்மைதான். ஸோ லக்னத்தில் கேது இருக்காங்கனாலே இவர்கள் கண்டிப்பாக சரியானதொரு வாழ்க்கை துணையை அமைத்து கொள்வதன் மூலமாகவும் நல்ல குடும்ப பின்னணியின் மூலமாகவும் தான் வாழ்வியலை நகர்த்திக்கிட்டு போக முடியும். இதற்கு விதிவிலக்குகள் லக்னாதிபதி உச்சம் பெற்ற நிலையில், ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது மற்றும் இயற்கை சுபர்கள் சேர்வது. மருத்துவ தொழிலில் கைதேர்ந்த நிபுணர்களை உருவாக்கும் தன்மை கேதுவுக்கு உண்டு.
ஆன்மீக துறையில் கைதேர்ந்த ஞானிகளை உருவாக்கும் தன்மையும் கேதுவுக்கு உண்டு. விண்வெளி ஆராய்ச்சி துறையில் கைதேர்ந்தவர்களை உருவாக்கும் தன்மையும் கேதுவுக்கு உண்டு. புகைப்பட கலைத்துறை என்று சொல்லக்கூடிய சினிமோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட துறைகள், இயல் இசை நாடகம் போன்ற துறைகள், கலைத்துறை சாதனையாளர்களை உருவாக்கும் தன்மையும் கேதுவுக்கு உண்டு. ஸோ இந்த அமைப்பு எல்லாமே கேது நல்ல நிலையில் இருக்கும்போது கொடுப்பார். ஆயினும் கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை தருவது, இளமையில் உஷ்ண ஆதிக்கம் ஏற்படுவது, குடல் புழுக்கள் என்று சொல்லக்கூடிய சத்து குறைவான நிலைப்பாடை ஜாதகருக்கு உருவாக்குவது, அசுத்தமான உணவுகளின் மூலமாக வரக்கூடிய ஒட்டுண்ணிகள் உடலுக்குள் வளரும் சூழ்நிலைகளை உருவாக்குவது, உடலில் தோல் நோயை ஏற்படுத்துவது போன்ற சிரமங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதாவது முழுசாக நல்லா இருக்காங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க லக்னத்தில் கேது இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாத நிலைப்பாடை தருவார். பொதுவாக லக்னத்தில் கேது இருக்கவங்க கண்ணாடி அணிய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். கண் பார்வை குறைபாடுகளை இயற்கையிலே கொடுப்பாரு. நோஞ்சான் குழந்தைகள் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒதுங்கியே வளர்வது, அதிகம் பேசாமல் இருப்பது மாதிரியான குறைபாடுகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை லக்னத்தில் கேது இருக்க பிறந்திருக்குன்னா முதல்லையே இந்த குறைகளை கண்டு அறிந்து அவர்களை சரியானபடி கை கொடுத்து வளர்த்து தனிமையை விரும்பாத வண்ணம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு வந்துடணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவர்கள் தங்களுக்கும் மிகவும் துன்பத்தை விளைவித்து கொண்டு சமுதாயத்தின்பால் பெரிய ஒட்டுதலும் உறவுகளும் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிறதை நம்ம மறக்கக்கூடாது. பொதுவாக ஒதுங்கி இருந்து சாதிக்கக்கூடிய துறைகள்னு சிலவை இருந்தாலும் கூட அதன் மூலமாக அந்த மனிதன் பெறும் சந்தோஷத்தின் அளவீடுகள் மிகவும் குறைவாகவே போய்விடுகிறதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா லக்னத்தில் கேது இருக்காருன்னா உடனே ஆப்போசிட்டில் 7ல் ராகுவும் இருப்பாருங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. ஸோ இந்த ராகு கேது இரட்டை பிறவிகள். அதனால் லக்னத்தில் கேது உங்களை ஒரு ரிசர்வ்டு டைப்பாகவும், ஒரு மனநோய் பாதிப்புகளை உருவாக்கும் தன்மை கொண்டவராகவும், எதிலும் பற்றற்ற நிலையை உருவாக்கி பரதேச வாசம் செல்வது, ஆன்மீகத்தின்பால் பெரும் நாட்டத்தை கொடுத்து விடுவது, அல்லது வாதத்திற்கு பொருந்தாத விதண்டாவாதத்தை அதிகமாக செயல்படுத்த தூண்டுவது போன்ற நிலைகளினாலேயே மற்றவர்கள் வெறித்து ஒதுக்கும் தன்மையை உருவாக்கி விடுவார். ஸோ இதில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருந்து அவைகளை சமாளிக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.